சினிமாவை நேசிக்கிற, கொண்டாடுற, ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். 96 படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம். 15 வயசில் இருக்கிற மாமனும் 7-8 வயசில் இருக்கிற மச்சானும் 22 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு திருமணத்தில் சந்திச்சா அவங்களுக்குள்ள நடக்கிற அன்பு தொல்லைகள், கொண்டாட்டங்கள், புரிதல்கள் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிற படம் தான் மெய்யழகன். வாத்தியாராக இருக்கார் ஜெயபிரகாஷ். அவருடைய மகன் அரவிந்த் சாமி தன்னுடைய வீட்டின் மீதும் ஊரின் மீதும் ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்போடு இருக்கார். கோயில், யானை, ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்னு தஞ்சாவூரில் ரொம்ப சந்தோஷமாக வளர்றாரு. சொத்து பிரச்சனை அவரோட சந்தோஷத்துக்கு என்கார்டு போடுது. அந்த என்கார்டுக்கு பிறகு அவரும் அவரது குடும்பமும் ராத்திரியோட ராத்திரியாக ஊரை விட்டே போகிற சூழல் ஏற்படுது. சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிற அரவிந்த் சாமி 22 வருஷங்களுக்கு பிறகு தன்னோட சித்தி பொண்ணு கல்யாணத்துக்காக தஞ்சாவூருக்கு போகிறாரு. போகலாமா வேண்டாமான்னு பல முறை யோசித்து ஒரு வழியாக தயக்கத்தை உடைச்சி மனப்போராட்டத்தை கடந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு வர்றாரு. அங்கே அவரை பார்த்து கவனித்து உபசரிக்கிற சொந்தக்காரராக கார்த்தி வர்றாரு. கார்த்தி அத்தான்னு ஆசையாக பேசிக்கிட்டே வர்றது அளவெடுத்த மாதிரி பேசுகிற அரவிந்த் சாமிக்கு செட்டே ஆகலை. ஆனாலும் ஊருக்கு போகிறதுக்கு கார்த்தியோட உதவி தேவைங்கிறதுனால ரொம்பவே பொறுத்துக்கிறாரு. அவர் பேர் கூட தெரியாத நிலைமையில் ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணுற சூழல் ஏற்படுது. அந்த ட்ராவல் அரவிந்த் சாமியை மொத்தமாக புரட்டி போடுது. கார்த்தி யாருன்னு மட்டுமில்லை, அரவிந்த் சாமி யாருன்னு அவருக்கே அவரை அடையாளப்படுத்துது. அப்படி என்ன நடந்தது, கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் அப்படி என்ன பாச பிணைப்பு இருக்குது அப்படிங்கிறத கவிதையும் சிறுகதையுமாக கலந்து சொல்லியிருக்கிற படம் தான் மெய்யழகன். 96 படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு பிறகு பண்ணியிருக்கிற 2வது படம் தான் மெய்யழகன். 96 படம் காதலை அடிப்படையாக கொண்டதுன்னு தெரியும். அது ஒரு யூனிவர்சல் தீம். பிரிந்த காதலுடைய உணர்வுகளை, தவிப்புகளை கண்ணியமாக சொன்ன விதத்தில் அழியாத காவியமாக அது இப்பவும் பேசப்படுது. இந்த படத்தில் பாசத்தை இன்ச் பை இன்ச்சாக சொல்லணும்னு நினச்ச பிரேம்குமார் சொந்த ஊரை விட்டு பிழைப்புக்காக வந்தவங்க, சொந்த பந்தத்தை பிரிஞ்சு வந்தவங்க மறுபடியும் சொந்த ஊருக்கு போனால் எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்துருக்காரு. நாமளே நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வை இந்த மெய்யழகன் படம் கொடுக்குது. 96 படத்துக்கும் மெய்யழகன் படத்துக்கும் 2 ஒற்றுமைகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று, 96 படத்தில் விஜய் சேதுபதி குடும்பம் ராத்திரியோட ராத்திரியாக ஊரை விட்டு போயிடும், சென்னையில் அவங்க செட்டில் ஆவாங்க. மெய்யழகன் படத்துலையும் அரவிந்த் சாமி குடும்பம் அதே மாதிரி ராத்திரியோட ராத்திரியாக சென்னையில் வந்து செட்டில் ஆகிறாங்க. இன்னொன்று, விஜய் சேதுபதி த்ரிஷா சந்திப்பு மாதிரியே அரவிந்த் சாமி கார்த்தியோட சந்திப்பும் ஒரு இரவு முழுக்க ட்ராவல் ஆகிற ஒரு பின்னிரவு பயணமாக இருக்குது. அதிர்ந்து பேசாத, அமைதியே உருவான, இறுக்கத்தோட ஒட்டுமொத்த உதாரணமாக அருள்மொழி கேரக்டரில் அரவிந்த் சாமி பின்னி எடுத்திருக்காரு. ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பத்தினுடைய பிரதிநிதியாக அவர் காட்டுற ரியாக்ஷன்ஸ் வந்து நுண்ணுணர்வுகள் ரொம்ப அதிகமாகவே வெளிப்பட்டிருக்கு. ஊருக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தை வெளிப்படுத்துகிற ஏதம், போன பிறகு சொந்த மண்ணை மிதிச்ச அந்த சந்தோஷம், தன்னுடைய பழைய வீட்டை பார்த்து வெறுமையோடு நிற்கிற மௌனம், 3வது நபராக அந்த வீட்டை பார்த்துட்டு அவசரமாக ஓடி தப்பிச்சுக்கிற அந்த மனநிலை, கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்க காட்டுற மெனக்கடல், கார்த்தி யாருன்னே தெரியாமல் அந்த அன்பை தாங்கிக்க முடியாத அந்த குற்ற உணர்வில் தத்தளிக்கிறது, கார்த்தியை எதிர்கொள்ள முடியாமல் கலங்குறதுன்னு ரொம்பவே பக்குவமான தேர்ந்த நடிப்பை அரவிந்த் சாமி கொடுத்துருக்காரு. பேரை தெரிஞ்சிக்க முடியாத சூழலில் எல்லாத்தையும் தேடி அழுத்திட்ட நிலையில் ஸ்ரீதிவ்யா வந்து பேசும்போது அவரை ஃபேஸ் பண்ண முடியாமல் நான் பார்த்துக்கிறேன் போமா போய் தூங்குன்னு சொல்கிற அந்த துயரமான மனநிலையை படம் பிடிச்சு காட்டின விதத்தில் அரவிந்த் சாமி நடிப்பு பயங்கரம். இன்னொரு பக்கம் கார்த்தியோட செருப்பை மாற்றி போட்டுக்கிட்ட நிலையில் பாதியில் அதை கழட்டி விட்டு போவார். மீண்டும் அதை கடக்க முடியாமல் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு போகிற காட்சிகளை செமையாக வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். கார்த்தியோட நடிப்புன்னு பார்த்தோம்னா படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளந்தியான மனிதர் அப்படிங்கிற கேரக்டருக்கு கார்த்தியை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனுஷன் இறங்கி வந்து நடிச்சிருக்காரு. அத்தான்னு அரவிந்த் சாமியை விட்டு ஒரு அடி கூட நகராமல் அன்பு பொழிகிறது, வட்டார வழக்க அச்சு பிசகாமல் பேசுறது, ஊர் மக்கள் கிட்ட ஒன்று மண்ணா இருக்கிறது, அரவிந்த் சாமி நீ யாருன்னே தெரியலன்னு சொன்ன பிறகு தேம்பி அழறதுன்னு அப்படியே ஒரு டெல்டா இளைஞரை கண்முன் நிறுத்தி கலங்க வைக்கிறாரு கார்த்தி. கடைக்குட்டி சிங்கத்துக்கு பிறகு மெய்யழகன் படம் கார்த்தியினுடைய கிராமத்து படங்களை ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, ஜெயபிரகாஷ், கருணாகரன், ஸ்ரீரஞ்சனி, தேவதர்ஷினி, இளவரசு, ரேச்சல் ரெபேக்கான்னு எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சரியாகவே நிறைவேற்றியிருக்காங்க. கேமராமேன் மகேந்திரன் ஜெயராஜ் ஆடியன்ஸை வந்து தஞ்சாவூருக்கே கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீலை கொடுத்து அசத்தியிருக்காருன்னே சொல்லலாம். கோவிந்த் வசந்தா இசையில் கார்த்திக் நேதாவும் உமாதேவியும் தரமான பாடல்கள் கொடுத்து ரசிக்க வைக்கிறாங்க.
கைதி படத்தில் பாட்டே இல்லை, மெய்யழகன் படத்தில் ஃபைட்டே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டுமே கிடையாது, வன்முறை கிடையாது, ஆபாச வசனம் கிடையாது, வெட்டுக்குத்து கிடையாது, டூயட் கிடையாது, சுவாரஸ்யத்துக்காக அப்படின்னு சொல்லப்படுற திடீர் ட்விஸ்ட்டுகள் கிடையாது. இப்படி ஏகப்பட்ட ப்ளஸ் மெய்யழகன் படத்துக்கு இருக்குது. மைனஸுடைய லிஸ்ட் அப்படின்னு பார்த்தாலும் சிலது இருக்குது. ஜல்லிக்கட்டு பிரச்சனை இதில் எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஈழப் பிரச்சனை எதுக்கு கொண்டு வந்தாங்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு வரலாறு பற்றி பேசுறதுன்னு படத்துக்கு சம்பந்தம் இல்லாத போர்ஷன்ஸ் கொஞ்சம் படுத்தி எடுக்குது. இதை இந்த படத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அதை அரவிந்த் சாமி கேரக்டரோட ரிலேட் பண்ண முடியாமல் தனியாக துண்டா அந்தரத்தில் தொக்கி நிற்குதுன்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கார்த்திக்கு சமூக பார்வை இருக்குன்னு சொல்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்களா? அப்படியே சொன்னாலும் அது சப்பக்கட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியாத தேவையில்லாத ஆணியாக தான் அது தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் கோவிந்தராஜ் இயக்குனர் ஒத்துழைப்போட இந்த போர்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இருந்திருந்தா ரொம்ப கிறிஸ்பாக கனெக்டிவாக இந்த படம் இருந்திருக்கும். இனிமேலாச்சும் அந்த ட்ரிம்மிங் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் சொந்த ஊரை மிஸ் பண்ணுறவங்க, சொந்த பந்தங்களை மிஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியை சிரிப்பும் கொஞ்சம் கண்ணீருமா பார்க்கணும்னாலும், தன்னுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்து அசைப்படணும்னாலும் மெய்யழகன் படத்துக்கு நீங்கள் ஒரு முறை விசிட் அடிக்கலாம்.